இர்ஃபான் வியூ அதை வந்து சர்ச்சைகள்னால இர்ஃபான் வியூ தான் யூடியூப்பரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு சர்ச்சையில் மாற்றத்தை வந்து இர்ஃபான் வியூன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அந்த டிடிஎஃப் வாசன் அவங்கெல்லாம் வந்து வருவாங்க. பட் காப்பாற்றி விடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி எப்பவும் வந்து ஒரு அரசு இருக்கும். எப்போ பண்ணல ஒரே அரசு இருந்துச்சு, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும், அவரை காப்பாற்றி விட்டுறது, பல பிரச்சனைலேருந்து அவரை காப்பாற்றி விட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்மளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆக்சிடென்ட் மேட்டரில் வந்து காப்பாற்றி விட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அந்த பேபி ரிவீல் வந்து துபாயில் போய் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு காப்பாற்றி விட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சில எதெல்லாம் சிக்கல் வருதோ அப்போல்லாம் வந்து கனிமொழி பின்னாடி இருக்கிறாங்க, நம்ம உதயநிதி அவர்கள் வந்து பின்னாடி இருக்காங்க, காப்பாற்றி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ காப்பாற்றி விட்டுறதுக்கு நெக்ஸ்ட்டு யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ச்சை என்னென்னா பிரியாணி. என்னன்னா பிரியாணி ஒரு சர்ச்சையாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூவர் அவர் வந்து எல்லா ஹோட்டலில் போய் சாப்பிடுவார். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த ஹோட்டலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதை கொடுப்பாரு, ரிவ்யூ கொடுப்பாரு. அந்த ரிவ்யூனாலே பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கும். பல ஹோட்டல்கள் இன்னும் அவர் ரிவ்யூனால பல ஹோட்டல்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. பல பேர் அவர்னால அவர் பேரை சொல்லிங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான நம்மளால பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா பல சேவைகளை பண்ணியிருக்காரு ஃப்ரீயாக. ரோட்டு கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் அவர் சாப்பிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லும் போதுல பல கடைகளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அதனால் பல கடைகள் வாழ்ந்துருக்கு. வாழ்ந்து கெட்டதே கிடையாது, வாழ மட்டும்தான் செஞ்சுருக்கு. அதனால் அதுக்காக நம்ம பாராட்டுறது தப்பே கிடையாது. சரி, இப்போ ஒவ்வொரு யூடியூப்பருக்கும் ஒரு கனவு இருக்கும். என்ன கனவு இருக்குன்னா நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கிறோம். ஆனால் இது எப்பவும் பெர்மனெண்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீக்கான ஒரு டைம் காலகட்டம் இருக்கும். எப்படின்னா இப்போ நான் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கலாம், என் வீடியோலாம் வராதுன்னு வச்சுக்கலாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படியா சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், எனக்கு ஒரு டைமில் வந்து நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் வரலாம், நல்ல ஒரு வியூஸ் வரலாம். அந்த டைமில் நான் சம்பாதிச்சுக்கிறேன். ஒரு வருஷம் இருந்தால் இல்லைன்னா 2 மாதம் ஒரு 3 மாதம் ஒரு பீக்கில் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வியூஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஜெனரலான ஒரு வியூஸ் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் அது கூட குறையிற எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மறந்துடுவாங்க. அதனால் ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும்தான் அந்த காலம் கடந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இவரில் வந்து எப்பப்போ சர்ச்சையில் மாட்டுறனால எப்போனாலும் நமக்கு ரிஸ்க் ஆகும். எப்போனாலும் அந்த யூடியூப் விட்டு நம்ம வெளியே போகிற சுச்சுவேஷன் இருக்கனால நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தானே ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து, நிறைய பேர் முடி கொட்டுதெல்லாம் நீங்கள் வாங்கி தேய்ங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது, 2வது சோப்பு, 3வது ஹேண்ட் வாஷு, 4வது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு விற்கிறது, 5வது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் விற்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா அவங்களுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை அவங்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணி அதை சேல் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீனவர்கள்லாம் இப்போ நிறைய பேர் விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் யாருமே பெருசாக ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக அசசரி ஈஸியாக கிடைக்கும். அதனால் அதை கருவாடாக இந்த பட்டை கருவாடு, அதுக்கப்புறம் கருவாடு வெட்டி ஆட்டோகிரான் சீ ஃபுட் அவர் பண்ணுறாங்க. தூத்துக்குடி மீனவன், இந்த 2வது உங்கள் மீனவன் முக்கியம்னு சொல்லிட்டு பாவம் அவர் வேறு ஏதோ வந்து இந்த மாதிரி கடலாம் ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இர்ஃபான் வியூவும் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு பிரியாணிலாம் 3600 எவ்வளோக்கோ போட்டு சேல் பண்ணியிருக்காரு. பண்ணி அவர் இப்போ சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார். நான் ஒன்று கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு 104 பேர்கிட்ட வந்து சேல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பணக்காரங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் சேல் பண்ணுவீங்களா? நான் அதை தான் கேட்குறேன். ஏன்னா 3500 3500 கொடுத்து வாங்குகிற அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க யார்ட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு பிரியாணி உங்கள் கையாலே செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அது வேறு யார் வாங்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ சப்போஸ் வந்து இதில் ஏழைகளே வாங்கியிருக்கலாம். பாருங்கள், உங்கள் ஃபேன் வந்து இர்ஃபான் வியூ வந்து பாருங்கள் ஒரு 3500 இந்த மாதிரி கொடுக்குறாரு, அவர் கையால் செஞ்சால் இப்படி சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. ரிவ்யூ வந்து பெருசாக 2 பேர் மட்டும் தான் டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கறி இது பிரச்சனை அது தான் சொன்னாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், விபி ஃபன் ஃபேக்ட்ரி அவர் தான் வீடியோ போட்டிருந்தார். அவர் போடும்போது நான் அவனை பார்த்தேன். அதாவது 1 கிலோ போல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தாலாம் ஒரு 700 கிராம் தான் வந்திருக்கு. மிச்சம் 300 கிராம் எங்கே, அந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். அப்போ அது வந்து உள்ளே போடும்போது 1 கிலோ கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது பொங்கி வர்றதெல்லாம் வேறு கதை. எனக்கு நான் ஒன்று கேட்குறேன், உள்ளே போடுறதுக்கும் பொங்கி வர எனக்கு தெரியல. 1 கிலோ தானே, அப்போ அந்த 1 கிலோவுக்கு உள்ள பீஸ் இருக்கணும்ல. இதான கணக்கு, இதான லாஜிக்கு. நான் இப்போ கடையில் நம்மளும் கோழிலாம் வாங்கிட்டு வரும் 1 கிலோ, அந்த கதைங்க கிடையாது. நீ விற்கிறவன் நீ கரெக்டாக விற்கணும்ல. இது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டாக இருக்குது. 1 கிலோன்னு சொல்கிறாங்க, பார்த்தா கறி பீஸ் கம்மியாக இருந்துச்சா அப்போ கோவம் வர தான் செய்யும். கரெக்டாக நீங்கள் அவிச்சதுக்கப்புறம் என்ன கறி 1 கிலோ சொன்னீங்களா, அந்த கறியை மூலம் போடுங்க. இருக்கிற ஹோட்டல்காரங்களா நிறைய பேர் இப்படி ஏமாத்துறீங்க. அதை அப்படி ஏமாத்தாதீங்க, அதெல்லாம் தப்பு. 1 கிலோனா சொன்ன மாதிரி 1 கிலோ உள்ளதுக்கு போடுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் வந்து நம்மளால் மாட்டிக்கிட்டார். மாட்டி அவர் ரிவ்யூ போட்டார். ரிவ்யூ போட்டதில் சாப்பாடு டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லை, குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, கறியை காணும், இந்த மாதிரிலாம் போட்டோன்னே அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகிடுச்சு. திரும்பவும் பிரியாணினால் நான் ஒன்று கேட்குறேன், கடைசி வரைக்கும் நீங்கள் யாருமே நீங்கள் உங்களை வந்து தூக்கி பிடிக்கிறதும் இந்த பொதுமக்கள் தான்.
அதனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் கேஷுவலாக ஒரு என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அலைகிறீங்க. இதே இது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்க முடியாமல் இங்கே இருக்குது உங்களால் கொடுக்க முடியாதுன்றக்கா, இல்லைனா இது பிஸ்னஸாக எடுத்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி திங்கிற அளவுக்கு இங்கே வந்து நம்மக்கிட்டலாம் காசு இல்லை. அப்போது நீங்கள் யாருக்கு சேல் பண்ணுறீங்க? உங்களுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கிற எலக்ட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் நீங்கள் சேல் பண்ணிட்டு போங்க. ஏன் வந்து பப்ளிக்காக போட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இதில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டவனும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி இர்ஃபான் பிரியாணி போடுறோம், நம்மளும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம், அவர் கையால் செஞ்சதுன்னு சொல்லிட்டு வாங்கி நிறைய பேர் வீணாக தெண்டத்துக்கு சாப்பிட்ருக்கலாம். உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா, 100 பேரும் யாருமே டேஸ்ட் வைஸ் எதுவும் சொல்லலான்ட்டு உங்கள் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறக்காக சரி ஃபஸ்ட் டைம் ஏதோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இல்லை, நீ நிறைய தடவை பண்ணியிருப்பீங்க. சரி ஏதோ பிஸ்னஸ்க்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேணுன்னே சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே இப்போ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணலை, அதனால் நம்ம அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்றைக்குமே இவங்க பண்ணுறது வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஆனால் இதாக இருக்காது. நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ண முடியும், ஆனால் பட் நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டீங்க. அவங்க கொடுக்குற வியூஸை வச்சு, அவங்க கொடுக்குற இதை வச்சு தான் நீங்கள் சம்பாதிப்பீங்களே தவிர அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட்டோ அவங்களுக்கான ஒரு இதுவோ நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்க. இந்த யூடியூப்ஸ்லாம் நல்லா சம்பாதிக்கிற யூடியூப்ஸ்லாம் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு சம்பாதியம் வந்தோடனே ஹை லெவலில் நீங்கள் ரிச் லெவலில் தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்றைக்குமே கீழே இருக்கவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க.